Hello friends, Railway Recruitment Board RRB coming 15th April Sub Inspector Constable notification official announce பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேளை இந்த முறை உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருஷமும் இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் மே 14க்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இப்போ April 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லாஸ்ட் டேட் May 14க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சப் இன்ஸ்பெக்டர் இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி 35,000 இருக்கும். 20லேருந்து 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 452 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து கான்ஸ்டபிள், இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். 10th படிச்சிருந்தால் போதும், அதுக்கு மேலே 12th டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி, அது நீங்கள் +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் ஒரு டிகிரி வேணும். ஸோ இதுக்கு கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 28க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 4208 வேக்கன்சி, ஒட்டு மொத்தமாக இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்ந்து 4660 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வேக்கன்சி இவ்வளோ தானா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எலெக்ஷனில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி இன்னொரு ஆட்சி அதுக்கப்புறம் அவங்க வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம் போஸ்டிங் போடும்போது. பட் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இவ்வளோ வேக்கன்சிஸ் தான். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ 10th குவாலிஃபிகேஷனுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்கும் ப்ரோ அப்படின்னா CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு ஒரு 120 மார்க்கு எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அரித்மெட்டிக்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசனிங்கு, இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ ஒரு சப்ஜெக்டில் இருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்ன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு 120 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங் மேபி இருக்கும். எக்ஸாம் நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணலாம். மற்ற ஒரு 13 ரீஜனல் லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தமிழில் CBT எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அப்படின்னா இந்த ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கும். அதாவது உங்கள் ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. அதை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தான் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க, திரும்பி கொடுத்துட்றாங்க. நீங்கள் UR OBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 நீங்கள் பே பண்ணணும். இதுவே நீங்கள் SC ST எக்ஸர்வீஸ் மேனு, ஃபீமேல்ஸு, மினாரிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா 250 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். இது என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பே பண்ண இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் UR OBCயாக இருந்து 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா CBT அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? CBT அட்டன் பண்ணுறப்ப 400 அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் SC ST எக்ஸர்வீஸ் மேனு, ஃபீமேல்ஸாக இருந்து 250 பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 250 அமௌண்ட்டை CBT எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா CBT எக்ஸாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பே பண்ண அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு பே பண்ணிவிட்டு CBT எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பே பண்ண அமௌண்ட், அந்த ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். அதாவது ஒரு ரீஜனுக்கும் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. பெங்களூர், போபால், சென்னை www.rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் 15th ஏப்ரல்லேருந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். நானும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ப்ரோ, இதில் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 20லேருந்து 28 கொடுத்துருக்காங்க இல்லையா? 18லேருந்து 28. இந்த 28க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC STக்கு 5 years, OBCக்கு 3 years இருக்கும். ஸோ ஏஜ் பார் ஆனவங்க அந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15th ஏப்ரல் RRB வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் 14 மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ RRBயிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த போஸ்டிங் எல்லாமே ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அண்டு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்
இந்த ஆர்கனைசேஷனில் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் இருந்து தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இது கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா ரயில்வே ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஆர்பியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா ஆர்பிஎஃப்பில் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது, அங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ட்ரெயின்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆர்பிஎஃப் பார்த்துருப்பீங்க, அவங்க யூனிஃபார்மும் பார்த்துருப்பீங்க. கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ கோச்சஸில் இருப்பாங்க, அதை நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்கு அதிகமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் தான், பட் இருந்தாலும் நீங்கள் நினச்சா இதை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு வேளை இந்த முறை கிளியர் பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.